ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தலை ஈத்து 2வது ஈத்தில் நல்லா ஒரு ஹெச்எஃப் ஜெர்சி, பிளாக் ஜெர்சி, அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் டைப்புக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஹை ஹீல்டிங்கில் உள்ள மாடுகள் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம்லேருந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஜாயிண்ட் வடகளே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். கோயம்புத்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டா எல்லா லைனுமே நம்ம மாடுகள் எல்லாம் ஜாயிண்ட் வடகளே தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு கண்ணு கிடையாது போட்டு இப்போ ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. ஒரு 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு டாப்பாக உள்ள மாட்டில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் மெஜாரிட்டியில் கறவை ஸ்வேராக ஒரு ஃபார்ம்லாம் வச்சுருந்தா அந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஒரு 12 மதியம் 11 ஒரு 23 லிட்டர் ரேஞ்சு குறைவில்லாமல் கறக்கும் அப்படின்னு மாட்டுக்காரங்க சொல்லுவாங்க. நம்ம எந்த காரத்தை கொண்டு ஒரு 20 லிட்டர் பாலுக்கு குறைய வேண்டாம். நல்ல ஃபார்ம் டைப்பாக இருந்தால் ஒரு 25 லிட்டரே கறக்கக்கூடிய பசு மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு தான் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் நல்ல தரமாக உள்ள பசு. அது மாதிரி கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 முதல்ல ஆச்சு. கண்ணு நல்லா கிடேரி கண்ணில் ஹெச்எஃப்பில் போட்டிருக்கு. அருமையான கண் ஹெச்எஃப்பில் ஒரு டாப்பு பிரீடில் போட்டிருக்கு. ஏபிசி செமன் வச்சு போட்ட கண்ணு மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கறவைக்கும் ஒரு மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்காலும் சரி, ஒரு அருமையான பசு. நல்லா ஒரு மாடு வச்சுருந்தாலும் உருப்படியாக வச்சுருக்கணும். ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்க மாதிரி 4 மாடு பார்க்குறதுல ஒரு மாடு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா செம்பூத்து மோட்டி. அதுவும் இன்றைக்கி தான் கண்ணு போட்டிருக்கு. கண்ணு கிடையாது கண்ணில் நல்ல ஹெச்எஃப் கண்ணில் போட்டிருக்கு. அதுவும் மாடு ஒரு 7 13 லிட்டர் ரேஞ்சில் ஒரு மீடியமாக ஒரு மோட்டி டைப்பில் மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இதே மாதிரி நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாடு எல்லாமே கண்ணு மாடாக தான் இருக்குது. எல்லாமே இன்றைக்கி நேற்று கண்ணு போட்டு கொண்டு போய் ரெடி கறவையில் போனோடனே மாடு கறக்கக்கூடிய பருவத்தில் எல்லா மாடுமே ரெடி கறவையில் இருக்குது. இங்கிட்டு மாட்டை கட்டியா அதே மாதிரி மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெயில் கிளைமேட் தாங்கக்கூடிய. இந்த சில பேர் எஸ்என்எஃப் ஃபேட் கண்டென்ட் நல்லா இருக்கணும், அதுமாதிரி பிளாக் ஜெர்சியில் வேணும், ஜெர்சியில் வேணும், கிர் கிராஸில் வேணும். ஃபேட்டு கண்டென்ட்டுக்காண்டி வேங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு ஜெர்சி டைப்லேயும் கிர் கிராஸ் டைப்லேயும் சிந்து கிராஸ் டைப்லேயும் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஹை ஹீல்டிங்கில் கறக்கணும், நம்ம கறவை கொஞ்சம் கூடுதலாக கறக்கணும், தலையீத்து கிடையில வேணும், ஹெச்எஃப்பில் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. தேவைப்படுற நபர்கள் யாராக இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம்.